ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அப்போஸ்தலர் 9:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்போதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ரட்சித்தவர் பூரணமானவர், ரட்சிப்பும் பூரணமானது. அப்படியானால் ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளும் நம்மில்தான் ஏதோ தவறு இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பு அருளும்படி இயேசுவானவர் சுமந்த சிலுவையையும் அவர் அடைந்த பாடுகளையும் அவர் தந்த விடுதலையும் நாம் எப்படி சந்திக்கிறோம்? எந்த வகையில் புரிந்து வைத்திருக்கிறோம்? வைராக்கியமான யூதனாக வாழ்ந்த சவுல் தன் மதத்தில் கொண்ட வைராக்கியத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய பணியை செய்ய தமஸ்குவுக்கு புறப்பட்டார். வழியில் இதுவரை கேட்காத புதிய வார்த்தைகளை கேட்டார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்த புறப்பட்டவரிடம், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே, முள்ளி உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு சொல்ல கேட்டார். தான் துன்புறுத்துகிற இயேசுவை கண்டபோது அவர் முன்னே நிற்கவே முடியவில்லை. அந்த வினாடியே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சவுல் தான் துன்பப்படுத்தியவரிடமே தன்னை அர்ப்பணித்தார். அவனுடைய வாழ்வே தலைகீழாக மாறியது. நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சாட்சி பகிர்ந்தார். தேவ பிள்ளையே, இன்றும் இயேசு தன் மக்களுக்காக துன்புறும் இயேசுவாகவே இருக்கிறார். அந்த துன்புறும் இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றும், ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ யாரையும் துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை தந்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, பவுலை போன்று சித்தம் செய்யவும் உமக்கு கீழ்ப்படியவும் எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களை எடுத்து உமக்கென்று உபயோகித்தர ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று முதல் உமது பாதம் அமர்ந்திருப்பதையே முதன்மையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள எங்கள் உள்ளத்தை பலப்படுத்தும். தீர்மானத்தில் இறுதி வரை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, உலகத்தை சார்ந்து உலக மேன்மையை நாடி உலக சிற்றின்பங்களில் திளைத்து சமாதானம் இழந்து தவிக்கிறவர்களையும் உம்மை விட்டு தூரம் போன உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உமது சமாதானத்தால் நிறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு விலக்கி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் விருப்பம் போல் தீமைகளை செய்து வாழும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பவும் தேவன் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கண்ணீர் கம்பளையோடு வறுமை வேதனையோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி உங்க மந்தையில் சேர்த்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு விவசாயத்திலும் விளைச்சல் இல்லாமல் ஏமாற்றம் அடைந்து விரக்தியோடு வாழும் ஒவ்வொருவரின் பாவ சாப அக்கிரமங்களை மன்னித்து ஆற்றி தேற்றி மகிழ்ச்சியாக வாழ தயவு செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களிடமிருந்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்திட வேண்டும் எனவும், உலகத்தின் தீமைகளிலிருந்து பாலிய இச்சைகளுக்கும் வாலிப பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ளும் ஞானத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். முதிர் வயதில் எலும்பு மூட்டு தேய்மானங்களோடும், இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய், சிறுநீரக வியாதியினாலும் இன்னும் பற்பல வியாதிகளினாலும் பலவீனங்களோடும் மனச்சுமைகளோடு வாழும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்க அன்பு கரங்களால் தொட்டு பலப்படுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து சமாதானமான வாழ்க்கை வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் வியாபாரத்தாலே ஏமாற்றப்பட்ட மக்களையும், சூதாட்டத்திற்கு அடிமையாகி கடனுக்குள்ளான மக்களையும் கர்த்தருடைய கரம் சாத்தானின் வஞ்சக கண்ணிகளுக்கு விலக்கி காத்திடவும் சமாதானமாக வாழவும் இரக்கம் செய்திட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நற்செய்தியை சுமந்து செல்லுகிற மிஷனரிகளையும் அவர் குடும்பத்தினரையும், மிஷனரி ஸ்தாபன தலைவர்களையும் உற்சாகத்தோடு ஜெபத்தாலும் பொருளாலும் தாங்கி வரும் குடும்பத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மாந்திரீக வல்லமைகளுக்கும் மூட பழக்கத்துக்கும் விலக்கி காக்கப்படவும், ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து மன உளைச்சலின்றி ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, போதை அடிமைத்தனம் இல்லாத தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.